அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விரைவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்திக்கவிருக்கிறார். இந்த சந்திப்பு சவுதி அரேபியாவில் இடம்பெறவிருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றுக்கொண்டு முரண்பட்ட நிலையில் இருக்கின்றன. மூன்றாவது உலக போருக்கு இந்த இரண்டு நாடுகளும் வித்திடுமா என்ற சந்தேகமும் உக்ரைன் போரில் ஏற்பட்டிருந்தது. எனினும் கூட உக்ரைன் போருக்கு தமது ஆதரவை தெரிவிக்காத டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்ததும் ரஷ்ய அதிபருடன் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டிருக்கிறார். ஏற்கனவே உக்ரைனுக்கு அமெரிக்காவின் படை நிர்வாகம் முழுமையான ஆதரவை வழங்கி வந்தது. இதன் காரணமாகவே உக்ரைன் ரஷ்யாவுடன் கடும் போரில் ஈடுபட்டு வந்தது. அதே நேரம் ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனுக்கு தமது ஆதரவை வழங்கி வந்தன. இதன் அடிப்படையில் சிறிய நாடான உக்ரைன் ரஷ்யாவுடன் தொடர்ந்தும் போரிட்டு ரஷ்யாவுக்கு நிகராக போர்க்களத்தில் நின்று பிடித்தது. இந்த நிலையில் பதவிக்கு வரும் முன்னரே உக்ரைன் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் உக்ரைனுக்கான ஆயுத உதவிகள் நிறுத்தப்படும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பதவிக்கு வந்ததன் பின்னர் அவர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் உரையாடியிருக்கிறார். எனினும் இது தொடர்பான எந்தவித கருத்து பரிமாறங்களையும் அவர் ஐரோப்பிய நாடுகளுடன் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. இது ஐரோப்பிய நாடுகள் மத்தியில் தேசத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இலங்கையில் மற்றொரு தேர்தல் இடம்பெறவிருக்கிறது. ஏற்கனவே சட்ட திருத்தங்கள் காரணமாக தாமதப்பட்டிருந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பிற்பகுதியில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான திருத்த யோசனை இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த திருத்த யோசனை தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் தமது வியாக்கியானத்தை வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் குறித்த யோசனை 3/2 பெரும்பான்மையால் நிறைவேற்றப்படலாம் என்ற வியாக்கியானத்தை உயர்நீதிமன்றம் வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று நாடாளுமன்றத்தில் அந்த யோசனை 3/2 பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆதரவாக 187 வாக்குகள் அளிக்கப்பட்டு ஏகமனதாக திருத்தங்களின்றி பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து உள்ளூராட்சி சபை தேர்தல்களை நடத்துவதற்கான அனுமதி இலங்கையின் தேர்தல் ஆணையத்துக்கு கிடைத்திருக்கிறது. எனவே அதற்கான தயார் நிலையை தற்போது தேர்தல் ஆணையகம் செய்து வருகிறது. பெரும்பாலும் ஏப்ரல் பிற்பகுதியில் தேர்தல் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 IPL போட்டியின் போது பலத்த விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருந்த மும்பை இந்தியன்ஸ் அணியின் தலைவர் ஹர்திக் பாண்டியா 2025 ஆண்டிலும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் மும்பை அணிக்கும் இடையிலான போட்டி IPLின் 2வது போட்டியாக இடம்பெறவிருக்கிறது. இந்த போட்டியின் போது ஹர்திக் பாண்டியா போட்டியில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே 2024 ஆண்டு அவர் தாமதமாக ஓவர்களை வீசினார் என்ற காரணத்தை வைத்து அவருக்கு பல லட்சம் ரூபாய் அபராதம் வைக்கப்பட்டதுடன் ஒரு போட்டிக்கான தடையும் விதிக்கப்பட்டது. எனவே அந்த போட்டி தடை எதிர்வரும் முதலாவது போட்டியில், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் இடையிலான முதலாவது போட்டிக்கு கொண்டு வரப்படுகிறது. எனவே முதலாவது போட்டியில் ஹர்திக் பாண்டியா பங்கேற்க மாட்டார் என தெரிவிக்கப்படுகிறது.